சுமார் 6 அமைச்சர் கொடுக்கின்றார்கள், 10 வாரிய தலைவர் கொடுப்பதாக அவர்களிடத்தில் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆசை வார்த்தை கூட்டி அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஓட்டெடுப்பிலே அவர்கள் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த சாதனைகளை சொல்லியும் எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பெயரை சொல்லித்தான் வாக்குகளை கேட்டு இரட்டலை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் 47 பேரும். அதையெல்லாம் மறந்து இரவு பகல் வாராமல் எங்களுடைய தலைமையுடைய உத்தரவுக்கு பேரிலே கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகள் தேர்தல் நேரத்திலே பிரச்சாரத்தை செய்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்படி வெற்றி பெற்ற கட்சிக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசமாக இல்லாமல் அடையாளம் காட்டப்பட்ட கட்சிக்கு துரோகம் விளைவித்தவர்கள் இவர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே வெற்றி பெறுவதும் வெற்றி வாய்ப்பு இழப்பதும் இயல்பானது ஒன்றுதான். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் நிகழ்ந்ததல்ல. 1991 திராவிட முன்னேற்ற கழகம் வரல, 1996 அதிமுக வரல, 2001 இன்றைக்கு அதிமுக ஆட்சி, 2006 திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி ஆட்சி வரும். இன்றைய தினம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்று சொன்னால் இது மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு கூட்டணி சார்பாக பார்க்கும்போது 6 இடங்கள் 53 இடங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம். இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி அவருடைய ஆசைக்கு அமைச்சர் ஆவேன் ஆசைக்காக எங்களோடு நாங்கள் தலைமை அறிவிக்கப்பட்ட அதன் மூலமாக வெற்றி பெற்று வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறான வழியிலே அழைத்து சென்றுகின்றார்கள்.